காட்சி 2 நாட்டு பெரியோரின் வருகை. மக்களே, நீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. மழை நீர் நமக்கு சொந்தமானது. ஆனால் நாம் நீரை சேமிக்க தவறுகிறோம். நீர்நிலை இவ்வளவு மோசமானதே நம்முடைய சுய குற்றம்தான். என்ன செய்யலாம் பெரியவரே? மழை நீரை சேகரிப்பதற்கு வீட்டின் கூரைகளில் குழாய்கள் அமைக்கலாம். பஞ்சம், நீர்த்தேக்கம், தோட்டம் போன்றவை மூலம் நிலத்தடி நீரை நம்மால் சேமிக்க முடியும். நமது ஊர் நலனுக்காக நாம் தான் செயல்பட வேண்டும். காட்சி 3 மோசடி வியாபாரியின் வருகை. வியாபாரி தண்ணீர் கொண்டு வருகிறார். தண்ணீர் வியாபாரி. வாங்க மக்களே, வாங்க தண்ணீர் கொண்டு வந்து வெளியே போட்டு தண்ணீர் வாங்கி போ. நாங்கள் தண்ணீரை விற்கும் அளவிற்கு வரலாமா? நாங்கள் மழைநீரை சேமித்தால் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் நீரை வாங்க வேண்டும்? வியாபாரி தலை குனிந்து செல்கிறார். காட்சி 4 மழை தெய்வத்தின் வருகை. நான் வருகிறேன், ஆனால் நீரை காப்பாற்றுவது உங்கள் பொறுப்பு. மழை பொழியும் போது நீரை வீணாக்காமல் சேமிக்க வேண்டும். மக்களே, மழை நீரை வீணாக்காமல் அதை சேமிப்பதற்கு என்ன பண்ணணுமோ அதை நாம் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்துதான் செய்ய வேண்டும். இதுதான் நமது எதிர்கால சந்ததியிற்கு நாம் செய்யும் உதவியாகும். காட்சி 5 மக்கள் வேலை செய்கின்றனர். கிராம மக்கள் மழைநீரை சேகரிக்க வேலை செய்ய ஆரம்பிக்கின்றனர். ஒருவர் குழாய்கள் அமைக்கிறார், மற்றொருவர் பள்ளம் வெட்டுகிறார்.